பவுல் இந்த பிலிப்பியர் நிருபத்தை எங்கிருந்து எழுதுறாருன்னு தெரியுமா? சிறையிலிருந்து எழுதுறார். சிறைன்றது பவுல் வாழ்ந்த காலத்துல நம்ம ஊர் சிறை மாதிரிலாம் இருக்காது, இருக்கிறதுலே கொடூரமானதா இருக்கும். சரிங்களா? கலாச்சாரத்துல படிச்சா சில தண்டனைகள்லாம் சிறையில் எப்படி இருக்கும்னா கழுத்து வரைக்கும் மனித கழிவுகளா இருக்குமா. அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ரூம் அடைச்சு ரூம்ல கழுத்து வரைக்கும் மனித கழிவுகள் இருக்குமா. அதுல இருக்கணும். சிறைனா சும்மா கிடையாது, நிறைய விதமான கஷ்டங்களை பட்டிருக்கிறாங்க. பவுல் சிலதை விவரிக்கிறார். அதையே நம்மளால தாங்க முடியல. வாரினால இத்தனை அடிச்சாங்க. இவ்வளவு கஷ்டப்படுறாரு. பிலிப்பியர் நிருபத்தை எங்கிருந்து எழுதுறாருன்னா சிறையிலிருந்து எழுதுறாரு. விசுவாசிகளால் நடக்கும் என் நாமத்தினாலே, சத்தமா சொல்லுங்க, வைராக்கியம் காட்டுறது. அதுல பிரதர் நான் 10 வருஷம் விசுவாசி, விசுவாசலாம் என்ன செய்தின்னு கேட்டுருவோம் பிரதர். அவங்க தான் முதல்ல ஓடுறது. அதெல்லாம் பாஸ்டர் ஜோம் பண்ணிக்குவார். உங்க வைராக்கியத்தை வெளிப்பாட்டில் காமிங்க, சத்தியத்தில் காமிங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை, அப்பொழுது அவர்கள், பாருங்க வசனம் தெரியுது, ஆனா அது மேல நமக்கு வைராக்கியம் இல்லை. ஸ்திரீகள் முக்காடிட்டுக் கொள்ள கடவர்கள், அதுல வைராக்கியம் பாராட்டும் பாருங்க. நம்ம அது எப்படி அவங்க முக்காடு போடாம மேல நின்று பாட்டு பாடலாம். என்னத்தை சாதிச்சிட்டீங்க இதுல வைராக்கியம் பாராட்டி? இந்த வைராக்கியத்தை வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அந்த வசனத்து மேல காமிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களை சுத்தி இருக்கவங்க சுகமாயிருப்பாங்களே. வீண் வைராக்கியத்தை விட்டுட்டு வார்த்தையின் மேல வைராக்கியமா இருக்கணும். பாரம்பரியத்தை உடைச்சு விட்டு கர்த்தருக்காக நிக்கணும். ஜனங்க மேல பிரியமா இருக்கணும். மறுபடியும் நான் சொல்றேன், சில ஷாக்கிங் ரெவலேஷன்ஸ் சர்ச்சுக்கு வரப்போது மனசை தைரியப்படுத்திக்கும். சிலதெல்லாம் அடிச்சு பேச போறேன், அஃபண்ட் ஆயிடக்கூடாது. இது வரைக்கும் பேசியிருக்கேன் நிறையா. இனிமே கத்தர், ஏன்னா டைம் ஆயிடுச்சு பாருங்க, 10 வருஷம் வந்துட்டோம். இன்னும் குழந்தை பிள்ளைக்கு பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது. இது பேச வேண்டிய காலம். இது சரியா பேசணும். சத்தியத்தை சத்தியமா பேச வேண்டிய காலம். ரைட். ஸோ யூதர்களை பார்த்து பவுல் சொல்றாரு, அவங்களாம் ரட்சிக்கப்படணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். வைராக்கியம் உண்டுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது அறிவற்ற வைராக்கியம்ட்டாரு. அறிவற்ற வைராக்கியம். நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்தில். ஆனால் இயேசு என்னை சந்திச்சார், மாறிட்டேன்றார். நான் மாறிட்டேன், இப்போ என்னுடைய வெளிப்பாடுகள் மாறிடுச்சு, நான் அப்டேட் ஆகிட்டேன். நான் இப்போ கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறேன். என்னடா பண்ணு, நான் கிறிஸ்துவ மாத்திரம் தான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த விருப்பத்தை நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கணும்னா பவுல்கிட்ட கற்றுக்கணும். பவுலுடைய லைஃப்லேருந்து சில விஷயத்தை காட்டுறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் இந்த பிலிப்பியர் நிருபத்தை எங்கிருந்து எழுதுறாருன்னு தெரியுமா? சிறையிலிருந்து எழுதுறார். சிறைன்றது பவுல் வாழ்ந்த காலத்தில் நம்ம ஊர் சிறை மாதிரிலாம் இருக்காது, இருக்கிறதுலே கொடூரமானதாக இருக்கும். சரிங்களா? கலாச்சாரத்தில் படித்தா சில தண்டனைகள்லாம் சிறையில் எப்படி இருக்கும்னா கழுத்து வரைக்கும் மனித கழிவுகளாக இருக்குமா. அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ரூம் அடைச்சி ரூமில் கழுத்து வரைக்கும் மனித கழிவுகள் இருக்குமா. அதில் இருக்கணும். சிறைனா சும்மா கிடையாது, நிறைய விதமான கஷ்டங்களை பட்டிருக்கிறாங்க. பவுல் சிலதை விவரிக்கிறார். அதையே நம்மளால தாங்க முடியல. வாரினால இத்தனை அடி அடிச்சாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாரு. பிலிப்பியர் நிருபத்தை எங்கிருந்து எழுதுறாருன்னா சிறையிலிருந்து எழுதுறாரு. சிறையிலிருந்து எழுதும்போது ஒரு மனுஷனுடைய டோனை பாருங்க, ஒரு மனுஷனுடைய மனநிலையை பாருங்க, அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்க. இன்னைக்கு நம்ம சுதந்திரமாக சுற்றிக்கிட்டே முறுமுறுத்துட்டு இருக்கோம். இத்தனை நன்மைகளை கத்தர்கிட்ட வாங்கிட்டே இன்னும் குறை பேசிட்டு இருக்கோம். இவ்வளோ வசதியாக கத்தர் நம்மளை வச்சிருக்கும் போதே தீமை நடந்துருமோன்னு பயத்தில் இருக்கிறோம். ஆனால் அவர் லிட்ரல் பிரிசனில் இருக்கிறார். ஓகே, சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கிற ஒரு மனிதன் எழுதுறார் பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் முதல்லேருந்து வாசிங்க வீட்டில். நான் சில வசனங்களை மாத்திரம் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இவர் சொல்கிறாரு, 20ஆம் வசனம் பாருங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட. சிறையில் உட்கார்ந்துருக்கிற மனுஷன் சொல்கிறாரு, ஒன்றும் வெட்கப்பட்டு போகாமல் வெளியே இருக்கிறப்ப எப்போ எப்படி இருப்பணும் அப்படியே சிறையிலும் தைரியமாக இருக்கிறேன். ஆமாம். இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக. அப்படி சிறையில் போட்டனால நான் ஆஃப் ஆயிடுவேன்னு நினச்சா இப்போ அதிக தைரியம் எனக்கு வந்திருக்கு. ஓகே, பவுல் சொல்றார். அடுத்த வருஷம் பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு. இந்த வசனத்தை எல்லா அடக்காராதனையிலும் படிச்சிடுவோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எப்படிங்க ஒருத்தனுக்கு ஆதாயமாக முடியும்? ஆதாயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒருத்தனுக்கு பணம் கிடச்சிருச்சு, அது என்னன்னு சொல்லுவோம்? ப்ராஃபிட், லாபம். சாவு எப்படி ஒருத்தனுக்கு லாபம் ஆக முடியும்? இவர் எந்த சாவை பற்றி பேசுகிறான்னு தெரியுமா? உபத்திரவத்தினால சாகிறத பற்றி பேசுனா நம்ம சர்க்கரையில் சாகிறத பற்றி பேசிட்டு இருக்கோம். பவுல் என்ன பேசுகிறாருன்னா, இவனுக்கு பண்ணுறதை பார்த்தா அடித்தே நம்மளை என்ன பண்ணிடுவானுலாட்டிருக்கு, கொன்னாலும் அது எனக்கு ஆதாயம்ங்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம வியாதியிலையும் பலவீனத்திலையும் மறிச்சிட்டு பவுல் சொன்ன வார்த்தையை நமக்கு எடுத்துக்கிட்டு சாவு எனக்கு. நீங்கள் வியாதியில் மறிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமாம்.